சேனல். இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைப்ரரி தான் பார்க்குறோம். நீங்கள் நினச்சிருக்கீங்க லைப்ரரினா ஒரு புக்ஸ் தான் இருக்கும்னு. ஆனால் அமெரிக்கன் லைப்ரரிஸ் இந்த மாதிரி டாய்ஸ் இருக்கும், அப்புறம் எக்கச்சக்கமான சர்வீசஸும் இருக்கும். இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரியாது. வாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம சிகாகோ டவுன் டவுனுக்கு தான் போயிட்டுருக்கோம். மெயின் சிட்டி தான் இங்கே டவுன் டவுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம போகிற லைப்ரரி ஹரோல்ட் வாஷிங்டன் லைப்ரரி. கார் பார்க் பண்ணிட்டோம். இப்போ ரோட் கிராஸ் பண்ணி உள்ளே போகலாம். சிகாகோ சிட்டி ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப பாப்புலர். வேர்ல்டு ஃபுல்லாக இருந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் விசிட் பண்ணுறாங்க. அதில் இந்த லைப்ரரியும் ஒன்று. இந்த பில்டிங் 1991 ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இந்த லைப்ரரி வேறு பில்டிங்கில் இருந்தது. 91 இங்கே ஷிஃப்ட் ஆச்சு. கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் லார்ஜஸ்ட் பப்ளிக் லைப்ரரி பில்டிங்னு இடம் பிடிச்சிது. இந்த பில்டிங்கில் 4 சைடு என்ட்ரி இருக்குது, அப்புறம் 10 ஃப்ளோர் இருக்குது. இங்கே நிறைய அழகாக டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. நம்ம பார்த்துட்டே உள்ளே போகிறோம். இவர் தான் ஹரோல்ட் வாஷிங்டன், சிகாகோவோட ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் மேயர். இப்படி ஒரு பெஸ்ட் பிளேஸ் வந்ததுக்கு காரணம் இந்த மேயர் தான். அதனால தான் இவர் ஹானர் பண்ணுறக்காக இவர் பேரையே வச்சுட்டாங்க. மெயின் என்ட்ரன்ஸில் உள்ளே போகிறோம். வாவ், டோர்ஸ் பாருங்கள், காப்பர் கலரில் சூப்பராக இருக்குது. இப்போ மெயின் லாபிக்கு போகலாம். ஆனால் லெஃப்டில் ஒரு ஹால் இருக்குது, அங்கே போகலாம். இந்த லைப்ரரியிலேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோமோ, புக்ஸு, டாய்ஸு, சிடிலாம் எடுத்துகிட்டு போகிறோமோ இங்கே ரிட்டர்ன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கல்ப்சர் இருக்குது. வாவ், ஸோ அமேசிங். டேக் அ க்ளோசர் லுக். இப்போ மெயின் லாபிக்கு போகிறோம். வாவ், கிரானைட்ஸ் அண்ட் மார்பிள்ஸ் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். பேலஸ்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரியே இருக்குது. இது ஒரு பப்ளிக் பில்டிங், அதனால அமெரிக்கன் ஃப்ளாகும் இல்லைனா ஸ்டேட் ஃப்ளாகும் இருக்குது. இது பேஸ்ஃபுல் எக்ஸிபிட் ஹால் அங்கே தான் இருக்குது. கோவிட்னால நம்ம அலவுட் இல்லை. இப்போ நம்ம எலிவேட்டரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். இங்கே சில்ட்ரன்ஸ் லைப்ரரி. நிறைய கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. உள்ளே போகும்போதே நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக சார்ட் பேப்பரில் பண்ணியிருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம அங்கேருந்து தான் மேலே வந்தோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அண்ட் பேஸ் ஃப்ளோர் தெரியுதுல, நம்ம வியூ செம்மையாக இருக்குது. நம்ம கிட்ஸோட ஏரியா இது இன்ஃபோ டெஸ்க்கு. என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் சொல்லுவாங்க. கலர்ஃபுல்லான பேப்பர்ஸ் நிறையா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஹாலில் தான் கிட்ஸுக்கு ஸ்டோரி டைம், கேம் ஷோலாம் நடக்கும். கோவிட்னால ஆன்லைனில் தான் நடக்குது, அதனால இந்த ஹாலு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே கிட்ஸோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி புக் ஷெல்ஃப்ஸ், புக் ரேக்கில் சின்ன ஹைட்டில் தான் இருக்கும். நம்ம புக்ஸ் எடுக்கிற மாதிரி டாய்ஸும் எடுக்கலாம். நம்மக்கிட்ட நல்ல கண்டிஷன் டாய்ஸ் இருந்தால் டொனேட் பண்ணலாம். இங்கே படிக்கிறது இல்லாமல் நான் விளையாடவும் செய்யலாம்.
கிட்ஸோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ்லாம் பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம தேடுற மாதிரி இருக்காது, ஈஸியாக அழுக்க முடியும். ரொம்ப சின்ன பேபியாக இருந்தால் டச் அண்ட் ஃபீல் அப்புறம் பிக்சர் புக்ஸில் வச்சுருப்பாங்க. இங்கே என்னென்ன புக் இருக்குன்னு கம்ப்யூட்டரில் செக் பண்ணிக்கலாம். நான் ஒரு புக்கு தேடிட்டுருக்கேன். அந்த புக்கு இருக்கா இல்லை வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஸ்டாக் இல்லைன்னா நான் ஆர்டர் போட்டிருப்பேன். எப்போ கிடைக்குதோ அவனுக்கு மெயில் அனுப்புவாங்க. ஒரு வேளை எனக்கு தேவையான புக்கு கிடைக்கலன்னா பார்ட்னர் லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் தேடிக்கலாம். சிட்டிக்குள்ளே இருக்க மற்ற லைப்ரரியோட லிங்க் வரும், அங்கேருந்து இவங்க வாங்கி தந்துடுவாங்க. இது ப்ளே ஏரியான்னு நினைக்கிறேன், கோவிட்னால இப்போ காலியாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக புக்ஸ் இருக்குது. ஓகே, கிட்ஸ் ஏரியா முடிஞ்சுது. இப்போ நம்ம எலிவேட்டரில் 3rd ஃப்ளோர் போகலாம். இங்கே நம்ம பப்ளிக் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. இங்கே நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஆல்சோ மேக்கர் லேப் இருக்குது. அங்கே 3D பிரிண்டர், லேசர் கட்டர், CNC மிஷின்ஸும் இருக்குது. ஒரு நாமினல் ஃபீ பே பண்ணிட்டும் யூஸ் பண்ணலாம். வீடியோ எடுக்க அலவுட் இல்லை, அதனால தான் உங்களுக்கு காட்டல. இது ஆர்ட் இன்ஸ்டலேஷன். இது வியட்நாம் வார் நடந்துச்சுல, அதில் இறந்து போன அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அவங்களோட பேர் ஸ்டாம்ப் பண்ண டேகு. மொத்தம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? 58,000, 58,000 டேக்ஸ் இருக்குது. வாரோட இம்பேக்ட் என்னென்னு காட்டுறக்கு தான் இங்கே வச்சுருக்காங்க. இந்த செஞ்ச ஆர்டிஸ்ட் ஒரு வெட்ரன் தான். இங்கே நேராக பார்க்கும்போது எப்படி பண்ணாங்கன்னு புரியல. இப்போ சைடில் பார்த்தனால தான் தெரியுது. நிறைய சின்ன சின்ன வுடன் பேர்ட்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டில் என்ன ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு போட்டிருக்கு. 7th ஃப்ளோர் இஎல் பற்றி சொல்லணும். இங்கே யூஎஸ்க்கு வந்துட்டு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சா இங்கே லைப்ரரியில் நிறையா கிளாஸ் இருக்குது. டோஃபில் ட்ரைனிங், சிட்டிசன்ஷிப் கிளாஸ் கூட இருக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆன்லைனில் நடக்குது. இல்லைன்னா ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இன்பர்சன் கிளாஸ் இல்லாதனால க்ளோஸ் ஆகிருக்கு. டேரெக்டாக 8th ஃப்ளோர் போகலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் என்ன பார்க்க போகிறோன்னு. ஆர்ட், பெயிண்டிங், ஓல்ட் திங்ஸோட புதுசாக ஏதாவது பண்ணுறது, க்ரியேட்டிவாக யூனிக்காக நிறையா பண்ணியிருக்காங்க. பழைய ப்ரோக்கன் சிடி வச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சிக்காகோ பர்ஃபார்மிங் ஆர்ட்டுக்கு ரொம்ப பாப்புலரான சிட்டி, அதை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே கலை சம்மந்தமாக ஆயிரக்கணக்கான புக்ஸ் இருக்குது. மியூசிக் ப்ராக்டிஸ் ரூமும் இருக்குது. இந்த சிட்டியோட அடையாளம் க்ளவுட் கேட்டு தான். அதோட சின்ன மாடல் பார்க்க போகிறோம். சிட்டிக்கு நடுவில் ஒரிஜினல் பெரிய க்ளவுட் கேட்லேயும் ஒரு சைடு நீளம் ஒரு சைடு அகலமாக தான் தெரியும். இந்த சின்ன மாடல்லையும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தெரியாதவங்க இன்டர்நெட்டை செக் பண்ணி பாருங்கள். க்ளவுட் கேட் இல்லை சிக்காகோ போட்டாலே இதுதான் காட்டும்.
இப்போ 9th ஃப்ளோர் போகிறோம். 10th ஃப்ளோர் எப்போவுமே பப்ளிக் அலவுட் இல்லை. அங்கே லைப்ரரியோட ஆஃபீஸ் அப்புறம் டெக்னிக்கல் சர்வீசஸ் இருக்குது. 9th ஃப்ளோரில் வின்டர் கார்டன் பார்க்க போகிறோம். வின்டர் கார்டன் இப்படி தான் இருக்கும். மேலே கிளாஸாக இருக்குது பாருங்கள். இங்கே ப்ரைவேட் ஈவெண்ட்ஸ், வெட்டிங் கூட நடத்தலாம். எக்ஸிபிஷன்ஸ் நடத்துவாங்க. ரீடிங் ரூமாக கூட யூஸ் பண்ணலாம். இங்கேருந்து நம்ம மெயின் லாபிக்கு போக போகிறோம். என்னோடய ப்ளூப்பர்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். அமெரிக்காவில் டு மை சேனல். நீங்களே நினைப்பீங்க லைப்ரரினா ஒரு சாதாரண புக்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் அமெரிக்கனில் அமெரிக்காவுக்கு நிறைய நீங்களே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எங்கள் சேனல்ஸ் அவங்களுக்கு தெரியும் லைப்ரரியில் புக்ஸும் கிடைக்கும்னு. ஆனால் இந்த மாதிரி